நான் உங்க ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி. ஆக்ரலிக் பெயிண்ட் பாட்டில் இருந்து சூப்பரான ஒரு கிராஃப்ட் இன்னைக்கு பண்ணலாம் வாங்க. அதுக்காக இந்த ஆக்ரலிக் பெயிண்ட் பாட்டில்ல அந்த பாட்டில மட்டும் எடுத்துக்கலாம். மூடி நமக்கு தேவைப்படாது. ஆனா அந்த மூடியை வச்சும் இன்னொரு கிராஃப்ட் ஐடியா நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி நமக்கு கடையில கிடைக்கிற ஆட்ரை கிளே எடுத்துக்கோங்க. இல்ல எந்த கிளே வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஆட்ரை கிளேனா மெயின்டெனன்ஸ் கம்மியா இருக்கும். மத்த கிளேனா உங்களுக்கு பேக் பண்ற வேலை இருக்கும். இல்ல வேற ஏதாவது ட்ரை பண்றதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். ஆட்ரை கிளே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ்ல காஞ்சிடும். அதனால த பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் மேக்கிங் கிராஃப்ட் இஸ் திஸ் ஆட்ரை கிளே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி இந்த ஆட்ரை கிளேவை நல்லா இப்படி உருட்டி இந்த மாதிரி அம்மிக்கல்லுக்கு வர மாதிரி நல்லா இப்படி உருட்டி அதுக்கப்புறமா தரையில வச்சு கொஞ்சம் நல்லா உருட்டி இந்த மாதிரி எடுத்து ஒரு ஸ்கேல் எடுத்து அந்த ஸ்கேலோட சைஸுக்கு ஃபுல்லா இந்த சப்பாத்தி மாவு திரட்டுற மாதிரி இப்படி நம்ம அழகா திரட்டிட்டே வந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரா நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு லேயர் ஆஃப் கோட்டிங் கொடுக்கற மாதிரி அழகா ஒரு ஷீட் மாதிரி இது தயாராயிடும். ஸோ இந்த ஆட்ரைக்ல யூஸ் பண்ணும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, இது ரொம்ப குழகுழப்பா இருக்கும் போது நீங்க பண்ணீங்கன்னா ஒட்டுறா மாதிரி ஆயிடும். கொஞ்சம் கையில உருட்டும் போதே ட்ரை ஆகும் பாருங்க. அந்த டைம்ல நீங்க அழகா உருட்டுனீங்கன்னா நீங்க கேட்கிற ஷேப்க்கு அழகா வந்து கொலாப்ஸ் ஆகாம வரும். இப்போ இந்த பெயிண்ட் பாட்டில்ல இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிட்டு இதை நம்ம அப்படியே இந்த ஸ்கேல்ல அந்த கிளே மேல வச்சுட்டு இதை அப்படியே உருட்டணும். ஸோ இந்த மாதிரி நீங்க இதுல ரோல் பண்ணும் பொழுது நான் சொன்ன மாதிரி ஒரு கிளே ஷீட் மாதிரி இதை ரெடி பண்ணி இதுல ரோல் பண்றோம். இப்படி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நல்லா உருட்டணும். ஸோ இந்த பாட்டிலோட டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுத்துக்குமே அழகா வரா மாதிரி நம்ம உருட்டணும். பட் இதோட நெக் ரீஜன் இருக்கு இல்லையா, கீழே பாருங்க, அந்த நெக் ரீஜன்ல உங்களுக்கு எந்த விதமான இந்த கிளேவும் அப்ளை பண்ண வேணாம். இந்த மாதிரி அந்த ஸ்கேல்லயே நீங்க வச்சு இப்படி உருட்டும் பொழுது கீழ்ப்பகுதியிலையும் மேல் பகுதியிலையும் அப்படியே வந்து படர்ற மாதிரி வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ற மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்படி நீங்க உருட்டும் பொழுதும் இதுக்கு ஃபைனான அந்த சர்ஃபேஸ் வந்து அவுட்டர் ரீஜன்ல கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த நெக் ரீஜன் இருக்கு இல்லையா, மூடி திறக்கிற ரீஜன், அதுல கவர் பண்ணிடாதீங்க, அங்க தேவையில்லை. பொதுவாவே கிளே ஆர்ட் பண்ணும் பொழுது பாக்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா நீங்க பண்ணி பாருங்களேன், அப்படி ஈஸியா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் அந்த கஷ்டத்துல நீங்க அப்படியே பண்ண ஆரம்பிச்சுட்டு அதை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா பாக்குறதுக்கு அழகாயிடும். அதனால கிராஃப்ட் எல்லாம் பண்ணும் பொழுது எக்ஸ்பர்டைஸ் மாதிரி பண்றதுக்கு நிறைய பிராக்டிஸ் அவசியம். இந்த மாதிரி ஒரு குட்டி பால் எடுத்துட்டு அந்த பாலை லைட்டா அப்படி தட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த பெயிண்ட் பாட்டிலோடைய பாட்டம் இருக்கு இல்லையா, அதுல இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிட்டு அது மேல நம்ம தட்டி வச்சா இந்த கிளேவையும் இப்படி வச்சுட்டோம்னா இதுக்கு இன்னும் நல்ல ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் கிடைக்கும். அந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப் கிடைக்கிறதுக்காக இந்த எக்ஸ்ட்ரா பிட்டை வச்சு அழகா இதுல இப்படி அழுத்தி விடுறோம். அப்பதான் நம்ம பண்ற அந்த கேரக்டருக்கு ரொம்ப அழகா இது வந்து மாற்றமா இருந்து நமக்கு சூப்பரான லுக் கொடுக்கும். இப்ப நல்ல உருட்டி எடுத்துட்டு நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்கின் கலர் அண்ட் ஒயிட் கலர், அதாவது பீச் அண்ட் ஒயிட் கலரை வந்து இந்த மாதிரி பிளெண்ட் பண்றோம். உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா ஒயிட் மட்டும் தான் வேணும்னா அப்படியும் பிளெண்ட் பண்ணலாம். இல்லைன்னா ஒயிட் அண்ட் எல்லோ வச்சும் பிளெண்ட் பண்ணலாம். உங்களுடைய கேரக்டர் வந்து நல்லா பிங்கிஷ் கியூட்டா இருக்கணும்னா இந்த மாதிரி பண்ணுங்க. இல்ல எல்லோவிஷா ஒரு மாதிரி இருக்கணும்னா எல்லோ அண்ட் ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாலை எடுத்து நம்ம இந்த மாதிரி அழகா இதுல வச்சு அழுத்துறோம். ஸோ இந்த மாதிரி இந்த பாட்டம்ல வச்சு அழுத்தும் பொழுது இது எப்படின்னா இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்புக்கு சமமா இருக்கிற ஒரு பாலா மேல இருக்கணும். குட்டியாவும் இருக்கக்கூடாது, பெருசாவும் இருக்காது, ரொம்ப பெருசாவும் இருக்கக்கூடாது. அடுத்து இன்னொரு ஒரு கிளேவ் இந்த மாதிரி வச்சு அதையும் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா திரட்டி ஒரு கப்புடைய பாட்டம் சைஸ் எப்படி சர்க்கிளா இருக்கோ அந்த அளவுக்கு பெருசா இதை திரட்டி அந்த கப் இருக்கு இல்லையா, அந்த கப்பு வச்சே இதுக்கு இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப் வரதுக்கு இப்படி அழுத்தி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் சர்க்கிள் நமக்கு கிடைச்சிடும். இப்போ இந்த சர்க்கிள்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வச்சு எம் ஷேப்புக்கு நம்ம இதுல வரைஞ்சு எடுத்துக்க போறோம். அந்த எம் ஷேப்புமே ஒரு ஹார்ட்டின் அப்படியே கவுத்து போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும். இந்த நான் பண்ற பாருங்க இதே மாதிரிதான். ஸோ ஈஸியா இதை மட்டும் நீங்க அழகா இந்த ஷார்ப் ஆப்ஜெக்ட் வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு அது எக்ஸஸா தேவையில்லாம உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் அந்த ஒயிட் பால் இருக்கு இல்லையா, அதுல அழகா ஒரு மாஸ்க் மாதிரி பிளேஸ் பண்ண போறோம். எப்படி இப்படி எல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்கல்ல, அதுலதான் விஷயமே இருக்கு. இப்ப இதையுமே நீங்க உல்டாவாவுமே பண்ணலாம். எக்ஸாம்பிள் எப்படின்னா இந்த மாதிரி பிளாக் கலர்ல ஃபுல்லா பால் பண்ணி எங்க தலையில வச்சுட்டு இந்த எம் ஷேப்புக்கு மட்டும் ஒயிட்ல பண்ணிட்டு அதுல ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப பாருங்க இந்த மாதிரி இந்த மாஸ்கை வந்து அழகா பிளேஸ் பண்ணணும். இது பிளேஸ் பண்ணும் பொழுது அந்த சென்டர்ல இருக்கு இல்லையா நீட்டா ஒரு லேயர், அது வந்து ரொம்ப கீழே வந்துடக்கூடாது. அது கொஞ்சம் அந்த ஃபேஸுக்கு அப்படியே பாதியா மேல இருக்க மாதிரி நமக்கு வேணும். எக்ஸஸா இருக்கிறதுனால அது கொஞ்சம் கட் பண்ணி நான் எடுத்துருவேன் இப்போ. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லா நம்ம இதுல வந்து
இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிடணும். அதே மாதிரி பேக் சைட்லயும் பாத்தீங்கன்னா இப்போ ஒயிட்டா இருக்கும் இல்லையா, அங்கேயும் பிளாக்கா கவர் பண்ணணும். அதுக்காக இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு ஷீட் மாதிரி நான் ரவுண்டா ரெடி பண்ணிட்டு அந்த கிளேவை அப்படியே ஒன்னோட ஒன்று சேர்த்து மர்ஜ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து இதுக்கு அழகா பண்ணிடுவேன். ஸோ நல்ல கிளே வந்து ஈரப்பதத்தோடு இருக்கும் பொழுது நல்லா இந்த மாதிரி ஒட்டுறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவே கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா மோல்டு பண்றதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியா உங்களுக்கு இருக்கும். இவ்வளவுதான் இந்த கிளேல இருக்கிற ஒரு டிப்ஸ். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன சிலிண்ட்ரிக்கல் பால் மாதிரி உருட்டி அதை அப்படியே அந்த நெக்ல இருந்து வழிஞ்சு இந்த டோரேமானுக்கு வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒயிட் லேயரா இப்படி வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் இது முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னொரு பிளாக் கிளேவை எடுத்து அது ஈக்குவல் போர்ஷனா ரெண்டா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ரெண்டு கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதை ரெண்டு பாலா உருட்டி இதை ஒரு ஃபிளாப் ஷேப்புக்கு எடுத்துட்டு வந்துட்டு நம்ம இதுக்கு கையா பண்றதுக்காக பண்ண போறோம். இப்பவே நீங்க இது என்ன அனிமல்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா, எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல. சோ இந்த மாதிரி கைக்கு அழகா ரெண்டு பக்கமும் நம்ம ஒட்டிடணும். சோ ஒட்டினதுக்கு அப்புறமா அந்த கை பகுதியுமே பாத்தீங்கன்னா நல்லா பிளெண்ட் பண்ற மாதிரி ஒரு சின்ன உருளி மாதிரி ஆப்ஜெக்ட் மாதிரி எடுத்து நம்ம பண்ணலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிளேலியே நமக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை வச்சு பிளெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிட்டு இதுல எல்லோ கலர்ல அழகான வாயும் குட்டி குட்டி கண்களும் ஈக்குவல் சைஸ்ல பால் மாதிரி உருட்டி வச்சுட்டோம்னா நம்ம கியூட் லிட்டில் பென்குயின் ரெடி. பென்குயினுக்கு தமிழ்ல என்ன பேர்னு உங்களுக்கு தான் தெரியுமா? எனக்கு தெரியவே தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம காலுக்காக குட்டி குட்டியா ஒரு எல்லோ ஷேப்ல இந்த மாதிரி எடுத்துட்டு அதுல வந்து இந்த கொடுத்த டூல்ஸ்லயே வச்சு ஒரு கோடு மாதிரி 3 கோடு போட்டுட்டோம். 2 கோடு போட்டுட்டோம்னா 3 பார்ட்டா இது அழகா பிரிஞ்சு கால் லேயருக்கு சூப்பரா கிடைச்சிடும். சோ நெக்ஸ்ட் க்ளூ இந்த மாதிரி 2 பக்கமும் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி கால் போர்ஷனுக்கு இப்படி 2 பக்கமும் நம்ம வந்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம கியூட் லிட்டில் பென்குயின் அதுவும் பாட்டில்ல ரெடி ஆயிடுச்சு. இந்த பாட்டில் இன்வெர்டடா இருக்கு இல்லையா, அது எதுக்குன்னு உங்களுக்கு சொல்றேன். இப்ப இதை காய வைக்கிறதுக்காக உடனடியாக காய வேண்டும் ஒரு 1/2 மணி நேரத்தில் அப்படின்னா சூரிய ஒளியில் கொண்டு வைத்து விடுங்கள். ஈஸியா சன்லைட்ல அப்படியே உங்களுக்கு 1/2 மணி நேரத்துல எவ்வளோ நீங்க தடியா போட்டாலும் காஞ்சிரும். வீட்டுல வச்சு காய வச்சீங்கன்னா 2 ஹவர்ஸ்ல இருந்து 3 ஹவர்ஸ் காஞ்சிரும். கியூட் லிட்டில் பென்குயின் இப்ப ரெடி. இப்போ இந்த மாதிரி எல்இடி லைட்ஸ், இந்த மாதிரி கேண்டில், இந்த மாதிரி பேட்டரி ஆப்பரேட்டட் லைட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இந்த பாட்டம்ல அப்படியே இதை வச்சிட்டோம்னா ரொம்ப கியூட்டான ஒரு ஹோம் டெக்கர் லைட் பீஸ் இப்போ உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இத இருட்டுல பார்க்கும் போதும் அவ்வளோ அழகா இருக்கும். அதே மாதிரி வெளிச்சத்துல பார்க்கும் போதும் அழகா இருக்கும். உங்க வீட்டை இந்த மாதிரி குட்டி குட்டி பென்குயின்ஸ் வச்சு நீங்க அழகா டெக்கரேட் பண்ணணும்னா இதை விட பெஸ்ட் ஐடியா உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நம்ம அழகான பென்குயின்க்கு ஒரு பிளஷ் போட வேணாமா? அதுக்காக தான் நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஐ ஷேடோ எடுத்து இந்த மாதிரி கியூட்டா அதுக்கு 2 பக்கமும் இந்த பிங்க் கலரை கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப கியூட்டா இருக்கும். அடிஷ்னலா இதுல ஏதாவது கலர் மாத்தணும் பண்ணணும்னா நீங்க ஆக்ரலிக் பெயிண்ட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு அழகான ஆக்ரலிக் பாட்டில்ல இருந்து சூப்பரா தூக்கி போடாம அதை வச்சு யூஸ் பண்ணி கிளேல இந்த மாதிரி கியூட் பென்குயின் லைட் ஹோம் டெக்கர் நம்ம பண்ணியிருக்கோம். இதை யாருக்காவது நீங்க கிஃப்ட் பண்ணணும்னாலும் தாராளமா கிஃப்ட் பண்ணலாம். உங்க வீட்டையும் அலங்காரம் பண்ணணும்னாலும் இதை வச்சு நீங்க அலங்காரம் பண்ணலாம். எவ்வளவு கியூட்டா இருக்கு இல்லையா? உங்களோட வீட்டுல இதுல எங்க வேணாலும் நீங்க வச்சு ஒரு பிளான்ட் டெக்கர் ஆகவும் நைட்ல இந்த மாதிரி வச்சுட்டீங்க லைட் ஃபிக்ஸ் பண்ணினா பார்க்கறதுக்கு அவ்வளவு கியூட்டா இருக்கும். இந்த ஐடியா பிடிச்சா லைக் பண்ணுங்க, கிராஃப்ட் பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க. பை பை.